முதல்ல வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து நான் அந்த பையனே கிடையாது. அதே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக நான் இருந்தால் கூட இந்த பைக் வாங்கக்கூடாதா? எல்லாரும் மனுஷங்க தானே. இந்த பைக்கோட விலை வந்து 2,65,000 ப்ரோ. இந்த ஜல்லி இறக்குறது, இந்த கட்டலோடு ஏற்றுறது, மரம் வெட்ட போகிறது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து சமாதானப்படுத்தி, அவங்கள்ட்ட நகை இல்லாமல்ல, பணம் இல்லாமல்ல, சொந்தமாக இடம் இருக்கு, சொந்தமாக அவங்க பட்டறையில் 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க ஒரு ஓனராக இருக்காங்க. அப்படி இருந்தோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பைக்லாம் வாங்கிட்டு இது மாதிரி அடுத்தது இந்த பொண்ணுங்க கிட்ட போயிடுவாங்க, நிறைய பேர் அப்படி போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க, சண்டை அடிக்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வண்டி வாங்கி ஒரு 24 மணி நேரத்துல நம்ம ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியலையே, இந்த பைக்கே வேணாம், வித்துட்டு திரும்ப நம்ம கோயம்புத்தூருக்கே வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டே எனக்கு வந்துருச்சு. நான் நிறைய பேர் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. அஜய் தானே? ஆமாம் ப்ரோ. அஜய் ப்ரோ, ஒரு 4 நாளா வந்து நீங்க தான் டாக் ஆஃப் த சோஷியல் மீடியாவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன? ப்ரோ என் பேர் அஜய், நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கீங்க? இங்க எங்க? இங்க ஜெயங்கொண்டத்தில் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, காசபாக்கம் ஒரு காலேஜில். ஓகே. நான் வந்து அந்த பைக் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க வெளில இருந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு, இந்த மாதிரி நகை அடமானம் வச்சு வாங்கியிருப்பான், இதை போல் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான், கொடுமைப்படுத்திருப்பான் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் இருக்கிறது முதல்ல அது எங்கள் அத்தை, அதுவே தெரியல அவங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா, அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லாமலே ஒரு சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போனேன். ஓகே. ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்த விஷயம் பற்றி சொல்லுங்களேன். பைக் எடுக்கணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை ப்ரோ, ஒரு பைக் ஒன்று நல்ல பைக்காக பார்த்து எடுக்கணும் அப்படின்னு. எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி வரலாம், எந்த பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷனோட சேர்த்து எல்லாரையும் கலந்துக்கிட்டு தான் நான் எடுத்தேன் அந்த பைக்கு. ஓகே. ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுனால என் வீட்லேயும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பைக் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ஆக்சுவலாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். ஒரு சின்னதாவது ஒரு பைக் நமக்குன்னு வேணும், அதுவும் காலேஜ் போகிற டைம்லலாம் வந்து பைக்கில் போகணும், காலேஜ்க்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. உங்களுக்கு எப்போ வந்து பைக் மேலே அந்த ஒரு கிரேஸ் வந்தது? எனக்கு வந்து எப்படின்னா ப்ரோ, நம்ம பசங்கள்லாம் போகிறோம், எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கும். அப்போ போய் நம்ம ஒரு பையன்கிட்ட கேட்குறப்ப வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. அவன் நினைப்பான் ஒரு தடவை, எல்லா டைம் நம்ம இவனே அழைச்சிட்டு போகிறோமே, அவனுக்கும் தோணும் இவன் எப்போ பைக் வாங்குவான் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குற மாதிரி வந்துடும். நான் நிறைய பேர்ட்ட பைக் கேட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன வச்சுக்கிட்டும் இல்லைன்றுவாங்க, பெட்ரோல் இல்லைன்றுவாங்க, ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஓட்ட தெரியும்னு எனக்கு தெரியும், மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுமாரி ரொம்ப ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சரி, ஒரு பைக்குக்காக இப்படிலாம் பேசுகிறாங்களே, நம்மளும் ஒரு பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ வாங்கினேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு பைக் வாங்கி என் வீட்டில் நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால நான் வாங்கினேன். ஸோ இப்போ இந்த பைக்கோட விலை என்ன, இதுக்கு எப்போ நீங்கள் காசு சேர்க்க ஆரம்பிச்சிங்க? இந்த பைக்கோட விலை வந்து 2,65,000 ப்ரோ. ஓகே. இது வந்து இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால இந்த பைக்கோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால ரொம்ப எனக்கு கொஞ்சம் வாங்க முடிஞ்சது ஒரு கட்டத்தில். ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2,63 கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதோட அதிகமாக இருந்தது, ஆனால் ஜிஎஸ்டி மூலம் கொஞ்சம் கம்மியாக. ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இந்த 3 வருஷம் அந்த ஸ்ட்ரகிள் சொன்னீங்களே, இதை நான் வாங்குறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க? வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் பைக் வாங்க போகிற விஷயம்? வீட்டில் வந்து பைக் வாங்க போறேன்னு தெரியும் ப்ரோ, இந்த பைக் தான் வாங்க போறேன்னு தெரியாது. யார் வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய பைக் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் நிறையா போராட்டம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பைக்லாம் ஹை-சிசி பைக்லாம் வாங்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கிராமத்து சைடில் வந்து எல்லாருக்குமே வந்து விவசாயத்துக்கு அதிகமாக ஸ்ப்ளெண்டரு, ஒரு டியோ, ஸ்கூட்டி இந்த மாதிரி தான் எல்லாரும் தேவைப்படும். வீட்டில் இருக்கவங்களே அழைச்சிட்டு போகலாம், மற்ற நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா இதை எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு 100 பைக் பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஆனால் இந்த பைக்குக்கு ஒரு ரவுண்டுக்கே 100 பைக் பெட்ரோல் போகிற மாதிரி வரும். அதை போல தான் ப்ரோ. இதில் என்னன்னா, எங்கள் அம்மாவோட நான் விவசாயம் பார்த்தேன். எங்கள் அம்மா அப்பையிலேருந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்குது. அதில் எங்கள் அம்மா, நான், எங்கள் பாட்டி, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். காய்கறி தோட்டம் போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்.
அதுலேருந்து என் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி கிடைக்கிற வேலைக்கு போகிறது. கிராமத்தில் என்ன வேலை மேக்ஸிமம் இருக்கும், இந்த ஜல்லி அறுக்கிறது, இந்த கட்டலோடு ஏற்றுறது, மரம் வெட்ட போகிறது, இதுமாரி சின்ன சின்ன வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வீட்டில் இருக்கவங்களை வந்து சமாதானப்படுத்தி அப்படிலாம் பைக் வாங்கினோம் ப்ரோ. ஒரு கட்டத்துக்கு மேலே என் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் வீட்டில் இருக்கவங்க யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை, அவங்களுக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு என்னையும் நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அவன் சம்பாரிச்சு தானே வாங்குறான், மற்றவங்கள போல வந்து இவனும் வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுத்தி ஒன்றும் வாங்கல, சந்தோஷமா இருக்கட்டும். எல்லாரும் வீட்டிலும் நினைக்கிறது தான், நம்மளால தான் ஒரு பொருள் வாங்க முடியல, நம்ம பிள்ளைக்காவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி என் வீட்டில் நினைச்சு எனக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கும் சரி ஓகே, பையன் ஆசைப்படுறான், அதை அவன் செஞ்சுட்டு போறான், நம்மளை கஷ்டப்படுத்தாம அவன் சம்பாதிச்சு வாங்குறாங்கிற மாதிரி இருந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த பைக் வாங்குற அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது, வாங்க போற அன்னைக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. ஒரு மிடில் கிளாஸ் பையன் நினைச்சா எது ஒன்னாலும் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். ஓகே, இப்போ அந்த அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அம்மாவை ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு போகல, அப்புறம் அத்தை எதனால வந்தாங்க, அந்த மாதிரி. இன்னொன்று, அது வந்து உங்களோட பர்சனல், நீங்கள் யாரை கூப்பிட்டு போகணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட பர்சனல். கண்டிப்பாக. பட் அது வந்து சோஷியல் மீடியாவில் அது வைரல் ஆகும்போது, அதை பற்றி ஒரு டாக்காக வரும்போது, ஸோ அதற்கான அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறேன். நான் வந்து இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டுட்டு நான் எங்கள் அத்தையை, சரி நீங்கள் போம்மா நான் அத்தையை கூப்பிட்டுட்டு போகிறோம்மா அப்படின்னு அப்போ எங்கள் அத்தைகிட்ட சொல்லவே இல்லை. அத்தை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போன வார்த்தை அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சொந்தமாக அவங்க பட்டறை இருக்குது, பட்டறையில் அவங்க ஆலப்பிளக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க அரியலூரில். அங்கே போய் நான் அவங்கள கூப்பிட்டுட்டு பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பட்டறையில் வேலை செய்கிறப்பயே நான் அவங்கள கூப்பிட்டுட்டு நான் போயிட்டேன். அதனால தான் வந்து அவங்க அப்படி வந்தாங்க. இப்போ வந்து வேலை செய்ய போகிறோன்னா எல்லாருமே கழுத்தில் நகை, பட்டு புடவை எல்லாமே கட்டிட்டு போக முடியாதுல்ல. கிராமத்தில் அப்படி தானே இருக்கலாம், எல்லா நேரமும் நகை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நகை போட்டு திரிஞ்சா அங்கே என்ன நடக்கணும் எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட விருப்பம், நகை போடுறது, நகை போடாம இருக்கிறது. அவங்க அதே போல நகையும் போடுறது பிடிக்காது. அவங்கள்ட்ட நகை இல்லாமல்ல, பணம் இல்லாமல்ல, சொந்தமா இடம் இருக்கு, சொந்தமா அவங்க பட்டறையில 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க ஒரு ஓனரா இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே பட்டறையில. அதே பட்டறையில எனக்கும் வேலை இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப ஆசையோட ஒரு புதுசா ஒரு விஷயம், எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது ஒரு ஆசையா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்போம். அதுவும் பைக் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 3 வருஷம் அதுக்காக நீங்கள் உழைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறீங்க, இந்த எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்க ஒரு ஆசையாக ஒரு வீடியோ பண்ணுறீங்க. அந்த வீடியோ வந்து இவ்வளோ வைரல் ஆகும், நம்மளை வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு யோசிக்க முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா இந்த நான் வீடியோவே நான் போட்டிருக்க மாட்டேன் கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில். நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து மிடில் கிளாஸாகவே இருக்க முடியாது. அவங்க நினச்சா எதையும் சாதிக்கலாம், எதையும் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஆள் இதை வாங்கிட முடியாது, ஒரே நாள்லேயே இதேமாரி எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, எவ்வளோ எஃபர்ட் போட்டால், யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணால் இந்த பைக் வாங்கலாம், ஒரு லட்சியத்துக்கு போகலாமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டோம். நிச்சயமாக நீங்கள் கொடுத்த அந்த கேப்ஷன் கூட, அந்த சாங் கூட, இதெல்லாமே வந்து ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. பட் அடுத்தடுத்து கமெண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? யார் உங்ககிட்ட சொன்னாடே இது வேற மாதிரி ட்ரோல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி? நாங்கள் பைக் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். நைட்டு நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வரப்போ தான் எனக்கு தெரியும். காலையில் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ரிலேட்டிவ் சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், வீட்டுக்கு வரப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு. கரூர் மீம்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கரூர் மீம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாரு என்ன, என்னோட என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமலே இப்போ தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. அது யாரு, நான் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எதுவுமே தெரியாம இந்த வீடியோ போஸ்ட் போட்டா அவனுக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டம் வரும், அவன் உழைச்சி வாங்கினானா, வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி வாங்கினானா, எதுவுமே தெரியாம அவங்க அப்படி போட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு. இதேமாரி வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் எல்லாருக்கும் கமெண்டில் போய் நான் பேசினேன், இதுமாரி நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் ப்ரோ, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கமெண்ட்லேயே நான் போட்டிருந்தேன், அந்த கமெண்டை நிறைய பேர் பின் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் நான். ப்ரோ ரொம்ப சாதாரணமாக எங்கேயோ இருந்துட்டு ஒரு கமெண்ட் மூலமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறோம். அது என்ன உண்மை நடந்தது, அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது? நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, இந்த பைக்கெல்லாம் எடுத்து நீ என்ன சாதிக்க போற, என்ன பண்ண போற அப்படிங்கிற. நான் சாதிச்சதே இந்த பைக்கை வாங்கிக்கிட்டு தான். வந்து எவ்வளவு கஷ்டம், பைக் வாங்குறதே ஒரு சாதனை மாதிரி தான் அப்படிங்கல. நான் என்னாலே முடியும், மிடில் கிளாஸ் பையன் நினைச்சா எது வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இந்த பைக்கை நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுல வந்து
எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பைக்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அடுத்தது இந்த பொண்ணுங்க கிட்ட போயிடுவாங்க, நிறைய பேர் அப்படி போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க, ஸ்டண்ட் அடிக்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எல்லாருமே அப்படியே இருக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னா ஒரு நல்ல ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு கனவா இருக்கும் நிறைய பேருக்கு. இதே வந்து நிறைய பேர் இந்த பைக் வாங்க முடியாம இருக்கும். இவ்வளவு சம்பாதிச்சு நம்மளால ஒரு வண்டி கூட வாங்க முடியலையே அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த திராட்டு வரக்கூடாது. நம்ம நினைச்சா எது வேணாலும் முடியும், மனசு உடையக்கூடாது, நம்ம மனசு உடைஞ்சு நின்னோம்னா எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தாட்டுக்கு யாரும் போகக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் என்னாலே முடிஞ்சு நான் இவ்வளவுக்கும் நான் வாங்கியிருக்கேன், உங்களாலே முடியும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இங்க வந்து இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல இருந்தா அப்படி முதல் நாள்லாம் வந்து கிட்டத்தட்ட பைக்கை வித்துட்டு முதல் நாள் வந்து ட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ வந்து நான் எப்படி வாங்கியிருப்பேனோ அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம அவங்க இப்படிலாம் வந்து என் வீட்லயும் ரொம்ப கீழ்த்தரமா பேசி மன உடைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாங்க, என்னையும் சரி என் வீட்லயும் சரி. அது ஒரு கட்டத்து மேல எனக்கு பிடிக்கல. ஒரு வண்டி வாங்கி ஒரு 24 மணி நேரத்துல நம்மள ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியலையே, இந்த பைக்கே வேணாம், வித்துட்டு திரும்ப நம்ம கோயம்புத்தூருக்கே வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டே எனக்கு வந்துருச்சு. நான் நிறைய பேர் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வித்துட்டினா தப்பு உன் மேல இல்ல, நீ எதுக்கு நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க, நீ பயப்படாம இரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த திராட்டே எனக்கு போயிடுச்சு. சரி இவங்கெல்லாம் பேசி நம்ம எதுக்கு விற்கணும், நம்ம கஷ்டப்பட்டு தானே வாங்கணும், மற்றவங்கள போய் ஒன்று திருடிட்டோ வீட்டில் இருக்கவங்க நகையாடம் பண்ண வச்சோ இந்த என்னென்னமோ பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வாங்குறாங்க, வீட்டில் பிளாக்மெயிலாம் பண்ணி வாங்குறாங்க. அப்படிலாம் நம்ம வாங்க போறது கிடையாது. இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன வந்து இதை வித்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு தள்ளுனாங்க. அப்படிங்கும்போது அம்மாவோட அத்தையோட மனநிலைலாம் எப்படி இருந்துச்சு? வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷமே இல்லையே இந்த பைக் வாங்கிட்டு அப்படின்னு, இந்த பைக்கே வேணாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் புரிய வச்சாங்க. நம்ம வந்து அடுத்தவங்க 1000 பேர் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நல்லதுன்னு ஒன்று நடந்தா கண்டிப்பா கெட்டது நடக்கும், எல்லாம் நல்லதுக்குன்னு விட்டு போங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் எங்களுக்கு பேசி 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 கொஞ்சம் என் வீட்டில் இருக்க கொஞ்சம் நாம சமாதானப்படுத்தினேன். அடுத்தது இந்த சமூக வலைதளங்களை வந்து நான் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சமா எங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த மன உடைச்சல்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க. இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருந்தவங்க. ஏன்னா நான் பேசும்போதுமே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவனோட விஷயம், அவன் கஷ்டப்பட்டிருக்கான், அவன் பைக் எடுத்திருக்கான், இதுல இவங்கெல்லாம் யாரு, இவங்க ட்ரோல் பண்றதுக்கு இவங்கெல்லாம் யாரு, அதுல இருந்து நாங்க அவனை வெளியில கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய சப்போர்ட் பத்தி சொல்லாங்க, எந்த அளவுக்கு உங்க கூட நின்னாங்க? எல்லாத்தையுமே எங்க பசங்க தான் ப்ரோ எனக்கு நிறைய பேர் நின்றுருக்காங்க. என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிப்பா வந்து எங்க அண்ணனா இருந்தாலும் சரி, எங்க தம்பியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இப்படி செய்யாத எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு அண்ணன் தம்பிங்கிறது வந்து நம்ம அடிச்சுக்கிட்டாலும் அடுத்தவங்க வந்து பேசினா கண்டிப்பா யாரா இருந்தாலும் விட்டு தர மாட்டாங்க. அதை போலதான் என்ன யாரையும் விட்டு தராம நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, அவங்களாம் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான். எங்கெங்கயோ ஆரம்பிச்சது, ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்சது, அப்புறம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, மீம்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை திரும்ப வந்து அதை நியூஸ் ஆக்க ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொருத்தரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில எங்க போய் அது ஒரு எட்ஜில் முடியுது அப்படின்னா, இது ஒரு சாதிய பிரச்சனையா கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அது எப்படி இருந்தது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது உங்களால? கண்டிப்பா ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அது எங்க அத்தையும் எங்க அம்மாவாக்குனாங்க. அடுத்தது வந்து ஒரு நகை கூட எடுத்து கொடுக்க துப்பு இல்லையே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கீழ்த்தரமா வீட்டுல இருக்கவங்க சரி என்ன சரி சேர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீ எல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போற அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பைக் வாங்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் எனக்கு அப்படின்னு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல போக ட்ரோல் ஆக அது ஜாதி ரீதியா கொண்டு போயிட்டாங்க. அது எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பையன் வண்டி வாங்கணும் எதுவும் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நான் அந்த பையனே கிடையாது. அதே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமா நான் இருந்தா கூட இந்த பைக் வாங்கக்கூடாதா, எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாரும் பைக் வாங்க தானே, எல்லாருக்கும் ஒரே ஆசை தானே இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படி பேசிட்டு போறாங்கன்னு தெரியல. ஒருத்தவங்கள பத்தி சாதி ரீதியாவோ ஒரு வீட்டை பத்தியோ பேசக்கூடாதுல்ல. அது ஒரு நீங்க பேசிட்டு நீங்க போயிடுவீங்க, மற்றவங்கள பத்தி ஃபேமிலியை பத்தி எல்லாரையும் பத்தி விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறதோ நிறைய பேர் வந்து கேட்கறதோ உங்களை கிடையாது. ஒரு லைக்கு ஒரு ஃபாலோவுக்காக நீங்க பேசிட்டு போயிடுவீங்க.
ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கு பிரச்சனை வந்து எனக்கும் சரி என் வீட்டுக்கும் சரிதான். இப்படிதான் வரும் பிரச்சனையே. இல்லை ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து தொடர்ந்து இதோட நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறுத்த போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க வேற யாரையும் பற்றி பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது அப்படி தான், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்கிட்டு நம்ம மன உளைச்சலை கலாய்க்கிட்டு ஐயோ நான் வண்டியை விற்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான முடிவு எனக்கு தெரிஞ்சு. பேசுகிறவங்க 1000 பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட்லாம் ஆயிரும் இவனுக்கு ஃபியூச்சரில் அப்படிங்கிறது. யார் என்ன சொல்லி நமக்கு எதுவும் ஆகப்படுறது கிடையாது. நம்மளோட சேஃப்டி நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நான் பைக்கை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆமாம் ப்ரோ. ஸோ அதுவும் ரொம்ப பெரிய தெளிவு. ஏன்னா நிறைய பேர் லைசன்ஸே நிறைய பேர்ட்ட கிடையாது. சும்மா போயிட்டு ஒரு LLR போட்டுட்டு அப்படியே பைக் எடுக்கிறவங்க கூட நிறைய இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பக்காவாக தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அடுத்த கட்டம் இல்லை இவங்களாம் பேசிட்டு போட்டோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல. நண்பர்களாக சொல்லியிருப்பாங்க, வீட்லேயும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ண போகிறோம் ப்ரோ, என் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் இது வரைக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி யாரையும் சரி என் சுற்றி இருக்கிறவங்க யாரையும் கஷ்டப்பட்டு விட்டது கிடையாது. இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட்டாலும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி யாரையும் கஷ்டப்பட வர மாட்டேன். கண்டிப்பாக வந்து இவன்லாம் முன்னேறிடுவானா அப்படின்னு கேட்டவங்க வாயிலாம் கண்டிப்பாக நான் முன்னேறி காட்டுவேன். நிச்சயமா அதுக்கு வந்து இறையும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி உங்க கூட துணையா நிக்கட்டும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பா. நேரத்துக்கு நன்றி பிரதர். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்றீங்க. நிறைய விஷயம் நீங்க சொல்லும் போதும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, நான் ப்ராப்பரா லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நான் பைக்கை எடுத்தேன் அப்படிங்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க 3 வருஷமா. விவசாயம் வேற என்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போவோம். ஓகே ஓகே. இந்த வேலை அந்த வேலைலாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்படணும். இந்த வேலைக்கெல்லாம் போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லி அது ஒரு பெருமை. இவ்வளோ வேலைக்கு போய் நான் இந்த வண்டிலாம் எடுத்திருக்கேன், இந்த என் வீட்டுக்கு செஞ்சுருக்கேன் அப்படிங்கலாம். இதுவே வந்து நான் எதுவுமே செய்யலை, என் வீட்டில் இருக்கவங்க வண்டி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருமையே கிடையாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாரிச்சு வாங்குறது பெருசா இல்லை வீட்டில் ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போகிறது பெருசா? எனக்கு என்ன, நான் சம்பாரிச்சு நான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால நான் சம்பாரித்தேன். கிடைக்கிற வேலைக்கு எல்லா வேலைக்கும் போனேன். கேட்ரிங் வேலைக்கு போனேன், அதுக்கப்புறம் கட்டயத்தை போனேன், ஜல்லி இறக்க போனேன், கிராமத்தில் கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போனேன். இதை விட எங்கள் அம்மாவோட நான் விவசாயம் பார்த்தேன். விவசாயம் பார்த்தாலே நல்லா லாபம் கண்டுபிடிக்கலாம். விவசாயம் பாருங்க எல்லாரும். நிச்சயமா பிரதர், ரொம்ப அழகா சொன்னீங்க. கடைசியாக முடிக்கும் போது விவசாயம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்துக்கு நன்றி பிரதர். ரொம்ப நன்றி ப்ரோ.